படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காததான் குறையா இருக்கும். அந்த அளவுக்கு அப்பா சென்டிமெண்ட் படம் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஜென்ரலான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு 2K கிட்ஸ்லாம் எப்படி லவ் பண்ணுவாங்க, இப்போ 90s கிட்ஸ்லாம் எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. போக போக வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல, வளரும் போது வந்து பேரண்ட்ஸை பெருசாக மதிக்க மாட்டோம். அவங்க சொல்றதுலாம் என்ன, அவங்க என்ன நம்மளுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எல்லாமே இல்லை அப்படின்ற மாதிரி படத்தை செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழகாக கொண்டு போய் பேரண்ட்ஸ் நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க. படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஜிவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எப்பயும் போல ரொம்ப மாசா இல்லாம ரொம்ப சட்டிலா இருந்துச்சு. நம்ம கூட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னப்பா இந்த பையன் நம்மளோட எமோஷன்ஸ் அப்படியே காட்டுறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து அந்த வார்த்தையை சொல்லிடுவோம், லைக் ஐ லைக் யூ, ஐ லவ் யூ அப்படின்றது. பட் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வந்து அதை சொல்றதுக்கு இன்னுமே ஒரு தயக்கம் இருக்கும். அதை வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அது கேட்கும் போது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. அப்பா பையன் ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அண்ட் டாட்டரோ இல்லை சன்னோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக கேரி ஆகும். ஆனால் நிறைய இடத்துல அவங்களை விட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி விட்டும் கொடுக்க வேண்டாமே, எவ்வளோ மரியாதை எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமே மற்றவங்களுக்கு கூட அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கோர் இதாக இருக்குது. சரி, அப்பாஸ் சாரோட ரீஎன்ட்ரி வந்து ரொம்பவே மாசாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு மாதிரி மாசாவே போயிருமா, அவர் இறங்கி வரமாட்டாரா அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில் அதுவுமே நடந்த மாதிரி இருந்தது. படம் சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி கூட பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரான சீனோ எந்த வல்கரான பாட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலி கூட குட்டி குட்டி பசங்களை கூட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டான் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். அதில் எப்படி லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் உங்களை புரட்டி போட்டு அலை வச்சு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி இந்த படம் புரட்டி போட்டு அலை வச்சு அனுப்புது. பயங்கரமாக இருந்துச்சு. ஜார்ஜ் மரியம்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. அவர் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு அப்பா மிஸ் பண்ணுற எல்லா பசங்களுக்குமே ரொம்பவே கனெக்ட் ஆகிடும். ரொம்ப எமோஷனல் ஆகும் அவங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரமா அப்பாஸ்க்குலாம் வந்து பயங்கரமான கம்பேக். இதுக்கப்புறம் ஒரு அடுத்த இன்னொரு ரீஎன்ட்ரி தான், இன்னொரு பெரிய ரோல் பண்ணுவார். சூப்பராக பண்ணியிருக்காரு ஜார்ஜ் மரியம். அவர் வந்து பயங்கரமாக ரொம்ப நம்ம அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கடைசியாக அழாமல் வெளியில் வரவே முடியாது. அப்படி இருந்துச்சு. அப்பா மிஸ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக நல்லா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் இவ்வளோ கேப் கொடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் செம்மையாக பண்ணுவார். மனுஷங்களுக்குள்ளார எதுக்கு பெருசா ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி தான். தாராளமாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஹாப்பி ராஜ் ஸ்டார்ட் ஆகி ஹாப்பி எண்டிங்லேயே முடிச்சிருக்காங்க. ஒரு அழகான ஒரு படம், ஒரு அழகான கான்செப்டை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே மூட் அவுட் பண்ணாமல் அழகாக ஹாப்பிலேயே சிரிக்க வச்சு கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்ல வருமோ அவ்வளோ கருத்தாக நம்ம அப்பா அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மாவை எந்த விதத்துலையாவது நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போமோ, அவங்கள இந்த மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணியிருப்போமோ, அவங்கள மதிக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி நினச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸோ நம்ம பசங்களோ எல்லாருமே திருந்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்த டைரக்டர் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும். இப்போ உள்ள ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த வீக் ரிலீஸ் ஆன படத்தில் ஹாப்பி ராஜ் வந்து ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். ஜிவி சார் பெர்ஃபார்மன்ஸ் நார்மலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் எப்படின்னா ஒரு லவ் அந்த மாதிரி பார்க்குறத விட ஒரு லவ் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது நம்ம அப்பாவை விட்டு கொடுத்துட்டோமே, நம்ம அப்பா நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்ம அப்பாவை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அப்பாவை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணல, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, இந்த மாதிரி அப்பாவோட சென்டிமெண்ட், அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்த எல்லாரையும் இந்த படம் ஒரு பெரிய மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். அப்பா சார் ரோல் வந்து நமக்கு நார்மலாக 90s கிட்ஸ்க்குலாம் நம்ம அவங்க பெரிய ஹீரோவாக இருக்கும். இது பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சீன் வந்து இதில் வந்து கண்டென்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது செகண்ட் ஹாஃப் தான் இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்து செகண்ட் ஹாஃப் கால்குலேட் பண்ணிட வேண்டாம். செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட கண்டென்ட்டே. ஸோ கண்டிப்பாக சீன் பை சீன் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் செகண்ட் ஹாஃப் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே மக்கள் கொண்டாட வேண்டிய படம் இது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒவ்வொரு கருத்தும் வந்து கன்னத்தில் அடித்து சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் முடிச்சுட்டு வெளில போகும்போது உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காது தான் குறையா இருக்கும். அந்தளவுக்கு அப்பா சென்டிமெண்ட் படம் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. ஹாப்பிராஜ் படம் இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கலாமோன்றது என்னோட கருத்து. பட் பயங்கரமாக ஓவரால் பயங்கரமாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எந்தவித குறையும் இல்லாத மாதிரி படம் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஆடினே இருப்பேன் அந்த சாங் கரெக்டான பிளேஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக பயங்கரம். இந்த ப்ரமோலாம் பார்த்துட்டு இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்த்தா வந்தோம். அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஜிவி அதான் போடும்போதே போட்டாங்க ரீலோடிங் ஜிவிபின்னு. அப்படி தான் பயங்கரமாக ரீலோட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் பயங்கரமாகவே இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட்லாம் இருக்கும்போது நான் கூட ஏன்னா ஜிவியை நம்ம வந்து அப்படி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அப்பா சென்டிமெண்ட்டோட அப்படி பார்த்தது இல்லை. அப்படி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அப்பாஸ் ரோல் இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு இன்னும் கேரக்டர் பயங்கரமாக இல்லையோ அப்படின்னு. ப்ரீ கிளைமேக்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட கேரக்டர் படம் ஃபுல்லாக கொஞ்சம் கம்மியாக காமிச்சிட்டு ப்ரீ கிளைமேக்ஸில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. பட் படம் ஃபுல்லாகவே அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு டார்ச்சர் பண்ணுற மாமனாராக இருந்திருந்தாருன்னா பயங்கரமாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அங்கங்கே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகிறாரோன்ற மாதிரி இருந்துச்சு. அது அப்படி இல்லாமல் ஒரு டார்ச்சர் பண்ணுற மாமனாராக இருந்தால் படம் தூக்கி சாப்பிட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தான். ஸோ கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்குது. குடும்பமாக வந்து பார்ப்பாங்கன்றது மட்டும் சந்தேகமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட ஹாப்பிராஜ் படம் தான் பார்த்தோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் வரக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஜிவி பிரகாஷ் அண்ணா அப்படின்னாலே கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படமாக தான் இருக்கும். இந்த ஜென்சி கிட்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரொமான்டிக் சீனாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், தாறுமாறாக வச்சிருப்பாரு. பட் இந்த படம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஜிவி பிரகாஷ் படம் அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். பிகாஸ் அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லவே ரொம்ப ஜாலியா ஜிவி அண்ணா இப்போ இருக்க மாதிரி இந்த துருன்னு இந்த லவ் சீன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா அந்த ஆர்டினரி சாங் வந்து நம்ம கேட்ட மாதிரி செம வைபா அதுல கொடுத்துருக்காங்க. அந்த பீட்லாம் அந்த மியூசிக்லாம் வரும்போது நம்மளுமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து அந்த எமோஷனல் சீன்ஸ் அதிகமா கொடுத்து அப்பா பையன் அந்த ஒரு பாண்டிங்கை கொடுத்து கண்டிப்பா உங்களையும் வந்து ஃபீல் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் செகண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி ஜிவி அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொமான்டிக் சீன் எதிர்பார்ப்பீங்க. பட் இதில் அந்த மாதிரி வந்து அவ்வளோக்கா இல்லை. அது மட்டும் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாகவே இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸை தாண்டி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. படத்தில் அப்பா மகனுக்கான உறவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா எல்லாம் எப்பவுமே வந்து ஹீரோ தான். எப்படி இருந்தாலும் ஹீரோ தான். உருவம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஹீரோவாக தான் இருப்பாங்க அப்படின்றது சொல்லி அவரு வந்து எப்பவுமே நல்லா பண்ணுவார் சார். அவரோட சந்தேகமே இல்லை சார். அவரு நல்லா பண்ணுவார் இல்லை. அவரும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இந்த டியூடு படத்துல இருந்து இந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இது போட்டிருக்காங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வந்து சிறப்பாக தான் இருக்கும். நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காரு. வெயிட்டு கொஞ்சம் தொப்பைக்குள்ளே குறைச்சிட்டு வந்தோம்னா ஸ்லிம்மாக சூப்பராக இன்னும் வந்தோம். கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப 15-20 நிமிஷம் வந்து கடைசி 20 நிமிஷம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதான் அப்பா மகனுக்கான உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து நீங்கள் வந்து எந்த கட்டத்திலையும் வந்து உருவகேலிக்காக வந்து ஒதுக்கக்கூடாது. உருவம் எப்படி இருந்தாலும் அவருடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க, அவருடைய குணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸுக்கு அப்பாவை கூட ஒரு ஒட்டாமல் பேசத்தில்லை. ஒரே வீட்டில் இருந்தால் கூட பேச இல்லை, அப்பா பற்றி தெரியுது இல்லை, அப்பா எப்பவுமே திட்டின்னு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அப்பா கூட கொஞ்சம் இதுவாக இருங்க, அப்பாவை பற்றி சரியானபடி புரிதலோடு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் எல்லாரும் பார்க்கலாம், அதனால சந்தேகம் இல்லை. அப்பா சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி கடைசி ஒரு 30 நிமிஷம் கதை ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கமர்ஷியல் படம் தான். ஒரு காமெடியை வச்சு படத்தை கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் கதை என்னன்னு சொல்ல வராங்க. அதுக்கான ப்ரீக்வல் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருக்காங்க. பட் கடைசி ஒரு 30 நிமிஷம் கனெக்ட் பண்ண முடியுது நம்மளால. அதான் சொன்னேன், ஜிவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம த்ரிஷாலான நயன்தாரா ஜிவியை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு எமோஷனல் ஜிவியை பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மரியா ஜார்ஜ் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்டிஸ்ட் மலையாள இண்டஸ்ட்ரியில் போய் தேடிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் போகாதீங்க. இங்கேயே ஒரு நல்ல அப்பா கேரக்டருக்கு சூப்பரான வெர்சடைல் ஆக்டர் கிடக்கிறாரு நம்ம கிட்ட. சாரி, அவரை இதுக்கப்புறம் நிறைய பயன்படுத்துங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் போய் அப்பா கேரக்டராக போடணும் நல்ல ஃபேமுக்கு அப்படின்னு தாண்டி
ஒரு பயங்கரமான வெர்சடைல் ஆக்டர். அப்பா கேரக்டர் சூப்பரா இருக்கு. மனுஷங்கிட்ட எல்லாமே இருக்கு. காமெடி பண்றாரு, கவுண்டர் அடிக்கிறாரு, அழுகிற சீனுக்கு அழுகுறாரு. அது அவர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம அப்பா அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டாரு. இந்த படத்தோட ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆனால் கூட அவர் வர சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது கண்ணை எடுக்க முடியாத ஒரு சீனாக நல்லா நடிப்பில் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிருக்குது ப்ரோ. பெருசாக இல்லைன்னா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா சிஜி இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. ஒரு சில சீன்ஸ்லாம் சிஜி அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அது இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் பெட்டராக பண்ணினா அந்த கண்ணு வந்து எடுக்க முடியாத ஒரு சீன்ல அப்படியே படத்துலேயே வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. மற்றபடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புரியல. அப்பாஸ் வந்து பெருசாக எதிர்பார்த்தா அவர் கொடுத்த ரோலை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல டாமினேட் பண்ணி டைலாக்லாம் வச்சிருக்காங்க. மனுஷன் எந்த ஈகோ இல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து பெரிய ஆக்டர் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஒரு பெரிய ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கடைசி வந்து 30 நிமிஷம் தான் கனெக்ட் ஆகிருக்குது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக 2 மணி நேரம் ஜாலியாக வந்து பாருங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் பாருங்க. தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா மகனுக்கு உள்ள அந்த ஒரு சென்டிமெண்ட், அந்த பாசம், மகனுக்காக அப்பா வந்து செய்யக்கூடிய சில டெடிகேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதாவது பைசா கொடுக்கறதுல கூட பார்த்து பார்த்து தேய்ச்சி, ஆனா ஒரு சடனா வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் இருக்கா, இவ்வளோ சொத்து இருக்கான்னும் போது அந்த ஹீரோவே ஒரு மாதிரி பார்ப்பாரு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா நிறைய படங்கள் பண்ணுவோம். ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்டிமெண்ட்டாக பிடிச்சிருக்கு. அப்பாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். நான் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் விற்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம்.